ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சண்டே ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். நான் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சண்டே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோரூம் தான் போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கிற பிக் பாஸ் ஷோரூம் தான். இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் குர்த்திஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு மட்டும்தான் அவ்வளோ இருந்துச்சு. என் சிஸ்டர் சைஸ்க்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இங்கே குர்த்திஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. 3 குர்த்திஸ் 750, 3 குர்த்திஸ் 650, 5 லெகின்ஸ் 1000 அது மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு பிக் பாஸ்லேயும். எனக்கு பிடிச்ச மாதிரி என் சைஸ் செட் ஆகிற மாதிரி 3 குர்த்திஸ் வந்து 750 மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என் சிஸ்டருக்கு வந்து சைஸஸ் எதுவுமே செட் ஆகலை. சரி பக்கத்தில் வேறு பிக் பாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து போனோம். அது பார்த்திங்கன்னா கொட்டிவாக்கில் இருக்கிற வேறு பிரான்ச்சுக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். கொட்டிவாக்கம் பிக் பாஸ் போயிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வியர்ஸு, லெகின் டாப், ஜீன்ஸ் டாப்னு என் சிஸ்டருக்கு செட் ஆகிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து நானும் சிஸ்டரும் கிளம்பிட்டோம். கிளம்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூடியோ போனோம். சரி ஜூடியோ வந்து பக்கத்தில் எங்கே இருக்கிற லொக்கேஷன் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அடையாரில் இருக்கிற ஜூடியோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஜூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. உள்ளே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே ஆடி ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே பிராண்டட் காஸ்ட்யூம் தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஜீன்ஸ் டாப், லெகின் டாப்பு, பார்ட்டி வேர்ஸு அது மாதிரி எல்லா காஸ்ட்யூமாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 399, 299, 499 சொல்லிட்டு ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காஸ்ட்யூமும் நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்லிப்பர்ஸும் நிறையவே இருந்துச்சு. ஆனால் ஸ்லிப்பர்ஸ்லாம் வர கஸ்டமர்ஸ்லாம் நல்லா கலைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோ கிடைக்கல வாங்குறதுக்கு. காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து நான் லிப்ஸ்டிக் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி காஸ்ட்யூம் எல்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு பிரியாணி சென்டர் தான் போயிருந்தோம். அது வந்து பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வாங்கின காஸ்ட்யூம், என் சிஸ்டருக்கு வாங்கின 3 குர்த்திஸ் காஸ்ட்யூம். இதுக்கு எனக்கு வாங்கியிருந்த குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூடியோவில் வாங்கின ஜீன்ஸ் டாப். எனக்கும் சிஸ்டருக்கு வந்து இதே மாதிரி 1 பீஸ் சேமாக வாங்கியிருந்தோம். இது எனக்கும் சிஸ்டருக்கும் சேமாக வாங்கியிருந்தேன். டிஷர்ட்ஸு, குர்த்திஸ், டிஷர்ட்ஸ்லாம். இது வந்து 2 மேட் லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டருக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.